தினமொழி செய்திகளுக்கு வரவேற்கிறோம். நான் உங்கள் மகேஸ்வரி. கடலூர் மாவட்ட தமிழ் சங்கத்தின் சார்பில் திருக்குறள் திருப்பணி திட்ட 12ஆம் நாள் பயிற்சி வகுப்பு. தமிழ் வளர்ச்சித்துறையும் கடலூர் மாவட்ட தமிழ் சங்கம் இணைந்து திருக்குறள் திருப்பணி திட்ட 12ஆம் நாள் பயிற்சி வகுப்பு கடலூர் இமாகுலேட் மகளிர் கல்லூரியில் கல்லூரி முதல்வர் முனைவர் மு. சுசிலாதேவி தலைமையில் நடைபெற்றது. கடலூர் இமாகுலேட் மகளிர் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி. விஜயலட்சுமி வரவேற்புரையாற்றினார். இமாகுலேட் மகளிர் கல்லூரி செயலர் அருட்சகோதரி முனைவர் மேரி நிர்மலா ராணி, கடலூர் இலக்கிய சோலை தலைவர் பாச்சுடர் வளவதுரையன், கடலூர் மாவட்ட தமிழ்சங்க பொருளாளர் கவிஞர் குறிஞ்சி நா. ரவி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். கடலூர் தமிழ் வளர்ச்சித்துறை துணை இயக்குனர் மு. சுப்புலட்சுமி நோக்க உரையாற்றினார். கடலூர் பெரியார் அரசு கலைக்கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜானகிராஜா சிறப்புரையாற்றினார். கடலூர் மாவட்ட தமிழ் சங்கத்தின் செய்தி பிரிவு செயலாளர் கவிஞர் மாரா சிங்காரம், மூத்த பத்திரிகையாளர் கௌசை குமார், நடராஜன், கவிஞர் ராம ஜெகதீசன், நம் அன்பழகன், பா. தவமணிகண்டன், மு. நந்தினி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். இறுதியில் கடலூர் இமாகுலேட் மகளிர் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் கா. அன்னபூரணி நன்றி கூறினார். இந்த நிகழ்ச்சியை யார் முன்னின்று நடத்துவது என்று பார்க்கும்போது கடலூர் மாவட்ட தமிழ் வளர்ச்சி இது 12ஆம் வெற்றி கல்லூரி மாணவர்கள் பேசுகிறார். ஏற்கனவே பெரியார் கல்லூரி ஒரு நிகழ்ச்சி ஒவ்வொரு மாணவிகளும் தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய ஒரே குறள் என்று கேட்டால் அது ஐயன் திருவள்ளுவருடைய திருக்குறள் தான். ஐயன் திருவள்ளுவருக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி கடன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக போற்றப்பட்டது என்று சொன்னால் அது உள்ள அனைத்து கருத்துக்களும் அன்றாட வாழ்க்கையில் அவரவர் வாழ்க்கையில் பயன்படக்கூடிய கருத்துக்கள். வாழ்த்துறை என்று சொல்லிவிட்டு 2 திருக்குறளை சொல்லாமல் சென்றால் எங்களுடைய கண்காணிப்பு குழு உறுப்பினர்கள் மற்றும் பயிற்சி குழு உறுப்பினர்கள் அவர்களுடைய கடின உழைப்பும் விடாமுயற்சியும் தான் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது.